ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 to 9 வரைக்கும் நம்ம படிக்க வாசிக்க கேட்டு இருக்கிறோம். இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு ஊமையை நமக்கு சொல்லுகிறார். அதுல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியை பேசியாமல் வேறு வழியை ஏறுகிறவனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இப்படியே லைனா ஒரு வசனம் நம்ம கேட்டோம். ஏன்னா இந்த ஊமையை சொல்லும்போது நம்ம ஒரு ஆடுக்கு வித்தியாசமா நம்மளை பார்த்துக்கலாம், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னு ஒரு எண்ணம் வச்சுருக்கோமே. ஒரு ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் எப்படி வருவான்? அவனுக்கு எந்த வாசல்ல நேரடியாக தான் வருவான். அவன் திருடுறவனா இருந்தால் மட்டும்தான் எப்படி வருவான்? இப்படி சுத்திட்டு யாருன்னா இருக்காங்களான்னு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே வந்துட மாட்டான், இப்படி சுத்தி எல்லாரையும் சுத்தி பார்ப்பான். அது போலதான் சத்துருவானவன் நம்மளை சுத்தி பார்ப்பான். நம்ம ஆடு வேறு வழியை நம்ம ஏதோ ஒரு சின்ன கேப் கொடுத்தோம்னா கூட அந்த வழியை பூந்திருக்க பார்த்துருவான். அப்படி இப்ப பூந்தானா நம்மளுடைய ஜீவனை ஆண்டவரை விட்டு பிரிச்சு கொண்டு போவேன். இப்படியாக தான் இந்த ஊமையை சொல்லும்போது யார் ஜீவன் என்று சொல்றாருன்னா ஆண்டவரே ஜீவன் என்று நமக்கு சொல்கிறாரு. ஏன்னா வேறு வழியா நம்ம ஜீவனை பிரிச்சு கொண்டு போறது யாருன்னா சத்துருவானவன் தான் இருக்கான். ஏன்னா இதுல வசனங்கள் எல்லாம் நிறைய பார்த்துனே வந்தோம்னா 4வது வசனமும் 5வது வசனமும் படிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவைகளை விட்டோடி போம் என்றார். வார்த்தையில இது இன்னொரு விஷயமா இருக்கிறது. அந்நியன் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து போகிறோம் போல ஆடுகளுக்கு ஊமையா சொல்றாரு இது. ஏன்னா இந்த ஆடுகள் என்பது நம்மளதான் ஜீவனை குறித்து. இந்த வசனத்தை எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. நான் இங்க பார்த்தேன், ஆடுகள் ஆடுகள் என்று சொல்றாரு, இது என்னதான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஆடுகள் தன் சத்தத்துக்கு என்ன எஜமான எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி, நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஆடு அந்த ஐஎஸ்ல இருந்து ஏதோ ஒரு பேர் கூப்பிடுறேன்னா அந்த சத்தத்துக்கு எது செவி கொடுக்குது? ஆடுதான் செவி கொடுக்குது. அது என்ன? தன் எஜமானை அறிந்திருக்கிறபடினால அதுக்கு செவி கொடுக்கறதா இருக்கிறது. ஏன்னா தொலால நம்மளே கூட கூப்பிட்டோம்னு வச்சுக்க, நம்மளுக்கு தெரியும் அந்த ஆட்டோட பேர் என்னன்னு. நம்ம இங்கிருந்து அங்க கூப்பிட்டா அது செவி கொடுக்குதா? இல்ல திரும்பி பார்க்கல நம்மளன்னு எதிர்பார்க்கிறாங்க? இல்ல. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை கூப்பிடுகிறார் என்றால் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். மற்றவர்கள் சத்தத்தை கேட்டு தான் இஷ்டம் போல அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நம்ம நடக்கூடாது. ஏன்னா இந்த கடைசி 9வது வசனமும் 10வது வசனம் நானே வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளமும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. அவரே வாசலாய் நமக்கு இருக்கிறார், அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசிக்கிறார்.